வெல்கம் டு 11 CA Fun Star சேனல். இன்றைக்கி 28, 29, 30 3 நாளுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன்டு தட், do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. 899 offer இருக்கும்னு நினைக்கிறேன். So the first news is Statistics Day. So World Statistics Day இல்லை, National Statistics Day, so which is on 29th June. So Ministry of Statistics and Program Implementation, MOSPI Ministry-ஆல் அப்சர்வ் பண்ணுற இந்த டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 75 years of National Sample Survey அப்படின்றது தான் இந்த தீம். ஃபஸ்ட்டு இந்த டே ஏன் 29th June அப்படின்னா, பிசி மஹலனோபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் நேம் வந்து பிரசாந்த் சந்திர மஹலனோபிஸ். ஸோ இவரோட நேமில் நிறையா பிளானிங் இது எல்லாமே வந்து இருந்திருக்கும். யூ மைட் ஹாவ் விட்னஸ்ட். ஸோ ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா. அதனால வி ஹாவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வந்து அவரோட பர்த் ஆனிவர்சரி அப்போ வி ஆர் அப்சர்விங். இந்த வருஷம் 19th இயராக அப்சர்வ் பண்ணுறோம், 19th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரோல் இன் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங், நேஷ்னல் சாம்பிள் சர்வேல அது எவ்வளோ உதவியாக இருக்குது, டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்குறோம். அண்ட் 19th ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே. பட் மஹலனோபிஸோட பர்த் ஆனிவர்சரி எத்தனாவது அப்படின்னா 132nd பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பிசி மஹலனோபிஸ். ஸோ இந்த வருஷம் வந்து நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆரம்பித்து 75 years ஆச்சு. ஸோ அதனுடைய ரோல் இன் நம்மளோட நிறைய பாலிசிஸ்க்கு எப்படி நேஷ்னல் சாம்பிள் சர்வே உதவியாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 1950 நேஷ்னல் சாம்பிள் சர்வே வந்து லார்ஜ் ஸ்கேல் சாம்பிள் சர்வே குளோபலி ஸ்டார்ட் பண்ணுது. எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக, கன்சம்ஷன் ரிலேட்டடாக, ஹெல்த் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே வந்து பேக் போன் ஆஃப் அவர் இந்தியன் கவர்னன்ஸ். ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த சாம்பிள் சர்வே தான் உதவுது அப்படின்னும் போது அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் அலைன் பண்ணுறாங்க. 2007 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 29th June வில் பி அப்சர்வ்ட் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே, அதுவும் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு 5th June அப்போது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2007 29th June வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணுறோம். சரி, ஏன் இந்த பிரசாந்த் சந்திர மஹலனோபிஸோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஹீ வாஸ் பார்ன் இன் வெஸ்ட் பெங்கால். அப்போ வந்து கல்கட்டா. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டை ஃபவுண்ட் பண்ணது இவர் தான் 1931. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்காது. இந்தியன் பார்லிமெண்ட் ஆக்ட் படி 1959 நம்ம அதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணோம். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூனிட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1949. அப்போது PC Mahalanobis played a vital role and he was appointed as the honorary statistical advisor to the cabinet. ஸோ நிறைய இந்தியாவோட இண்டஸ்ட்ரியலைசேஷனில் செகண்ட் 5-year பிளான் இவரோட நேமில் தான் இருக்கும், மஹலனோபிஸ் பிளான்னே தான் இருக்கும். 1956 to 1961 இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம். அண்ட் இப்போ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா இந்த செகண்ட் 5-year பிளான் இஸ் இம்பார்ட்டண்ட். 1956 to 1961. Then he was awarded Padma Vibhushan Award, இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் 1968. என்ன ஃபீல்டு அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஆப்வியஸாக அதுக்கு தான். அண்ட் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஆஃபீஸர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர், ஸோ OBE அப்படின்னு சொல்லி 1942 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் ஹானரரி ஃபெல்லோ ஆஃப் கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ், அதில் வந்து 1959 அந்த ஹானரரி இமேஜும் கொடுத்தாங்க. அண்ட் 1972 he passed away. Ministry of Statistics and Program Implementation, MOSPI Ministry will be taking care of this National Statistics Day event. ஸோ என்ன பண்ணாங்க இந்த வருஷம் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் டெல்லியில் இருக்கிறதுல ராவ் இந்தர்ஜித் சிங், ஹூ இஸ் த மாஸ்பியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துனாங்க. அதில் நேஷ்னல் சாம்பிள் சர்வே பற்றின நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போது ₹75 காயின் மை ஸ்டாம்ப் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி போர்ட்டலில் இது இருக்கும். ஸோ மாஸ்பி ரிலீஸ்ட் போத் ₹75 கமாமரேட்டிவ் காயின் அண்ட் ஒரு கஸ்டமைஸ்டு மை ஸ்டாம்ப் ரெண்டுமே வந்து ஸ்டாம்ப், அதாவது ஸ்டாம்பும் காயினும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
to celebrate this National Sample Survey Day ஓட 75 years. ஸோ ப்ரொஃபஸர் C.R. ராவ் நேஷ்னல் அவார்டும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு யூஸ்வலாக கொடுக்குறது. யாருக்கு இந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் பரஜமித்ர பூயான் அப்படின்றவருக்கு தான் கொடுத்தாங்க. ஹீ இஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் IIM Calcutta. அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அவார்ட்? ப்ரொஃபஸர் C.R. ராவ் நேஷ்னல் அவார்ட். ஸோ இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்ஸ் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் NSSO தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ்? GOI அப்படியே கண்டினியூஸாகவே ஸ்டாட்ஸ் அப்படின்ற மொபைல் ஆப். இது என்னென்னா அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்பில் we can see. என்னெல்லாம் we can see அப்படின்னா அந்த டேஷ்போர்டில் நிறைய இன்ட்ராக்டிவ் கீ ட்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஒரே கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே we can download easily. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டைனமிக் சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டா டேட்டா, மொபைல் ஃப்ரெண்ட்லி டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சோஷியல் ஷேரிங் ஆப்ஷனும் இருக்குது. we can share those data too. ஸோ அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் MOSPI மினிஸ்ட்ரி ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு SDGs. அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2025. இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ டேட்டா ஸ்னாப்ஷாட் ஆன் SDGs நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் 2025. அதுக்கப்புறம் SDG நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் 2025. NSS ரிப்போர்ட் ஆன் நியூட்ரிஷனல் இன்டேக் இன் இந்தியா பேஸ்ட் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு நிறையா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த ரிப்போர்ட் நேம்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பேசிக் திங் இஸ் டேட்டா. அந்த டேட்டாலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் யூஸ் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட்டே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கு MOSPI மினிஸ்ட்ரிக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதே மாதிரி ஏன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு MOSPI மினிஸ்ட்ரியோட டேட்டாஸ் வில் ஷோ வேர் we are weak. ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் we can achieve the goal faster and easier அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக மெயின்லி நம்மளோட இந்தியன் கவர்னன்ஸ்க்கு திஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்புறம் இந்த ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சஸ், ரெனியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே we do have data and all those data involved one or the other way statistical இது. அப்புறம் MOSPI ministry released a statistical report on value of output from agriculture and allied sector. இந்த டேட்டாவில் crop, livestock, forestry, fishing, production இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜர்லி இந்த ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்த போர்ட்டலோட நேம் தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ திஸ் இஸ் த போர்ட்டல் அஃபிஷியலி நம்ம கவர்மெண்ட் ஆர் MOSPI மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு போர்ட்டல். திஸ் ப்ரொவைட்ஸ் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, ரியல் டைம் டேட்டா வந்து கிடைக்கும். இது அதுக்குன்னு ஒரு தனி போர்ட்டலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க which is known as e-Sankiki போர்ட்டல். ஸோ அதுக்கப்புறம் DI லேப்ஸ் இருக்குது, டேட்டா இன்னோவேட்டிவ் லேப்ஸ், ஆன்லைன் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் அண்டர் MOSPI மினிஸ்ட்ரி அண்ட் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். And this is what it is with respect to the statistics day. Month on month UPI ஓட transaction based on volume and value ரெண்டுமே வந்து கூடிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எதை டேக் பண்ண போகுது அப்படின்றத வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ விச் பேமெண்ட் சிஸ்டம் இஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிகமிங் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைல் இன்டர்பேங்க் ட்ரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் பை டெய்லி வால்யூம். ஸோ அந்த டெய்லி வால்யூம் பேசிஸில் இப்போது வேர்ல்டு நம்பர் 1 இருக்கிறது விசா. ஸோ அதை UPI வந்து ஓவர்டேக் பண்ண போகுது. இட் இஸ் இன் த வேர்ஜ் ஆஃப் ஓவர்டேக்கிங் டெய்லி ரீட்டைல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NPCI டெவலப் பண்ண UPI தான் இந்த ரெக்கார்ட் பண்ண போகுது. விசாவோட குளோபல் டெய்லி ட்ரான்சாக்ஷன் ஃபிகர், பிகாஸ் விசா இஸ் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் UPI இஸ் இன்சைட் இந்தியா அண்ட் வி ஹாவ் சர்டன் அதர் குட்டி குட்டி கண்ட்ரீஸ் நம்ம அவங்களோட டைப் பண்ணி டேரெக்டாக UPI போயிருக்கு ஆர் த டெக்னாலஜி ஷேரிங் மட்டும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த டெய்லி ட்ரான்சாக்ஷன் வால்யூம். ஸோ 62% ஆஃப் த UPI's டோட்டல் வால்யூம் 2022லேருந்து பார்க்கும்போது கூடி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ்.
நியூஸ். எந்த பேங்க் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸை ஆன் செலக்டட் கிரெடிட் கார்டு அப்படின்னு. பிகாஸ் ஆஃப் த ஏர் ஆக்சிடெண்ட் அதிகமாகிறதுனால சில கிரெடிட் கார்ட்ஸில் வந்து ஏர் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ த நம்பர் ஆஃப் ஏர் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறதுனால சரி அதுக்குன்னு அது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்காம, பிகாஸ் பிஃபோர் அது வந்து கொஞ்சம் அதிகமான பீப்புள், நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் டு ஃப்ளைட் இல்லையா, அதனால they were giving it as a complimentary thing. அதனால அது கொஞ்சம் அட்ராக்டிவ் ஃபீச்சராக இருக்கும்னு நினச்சாங்க. பட் இதை வந்து இப்போ மேண்டட்ரியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ வந்து சில கிரெடிட் கார்ட்ஸ் அதனால அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸை கொடுக்கறத தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பிஐ கார்டும் அதில் ஒன்று. ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி வந்து 1st ஜூலைலேருந்தே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 10th ஜூலைலேருந்து கொட்டாக் அண்ட் 15th ஜூலைலேருந்து எஸ்பிஐயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் கொட்டாக் மஹிந்திரா இன்ட்ரடியூசிங் கீ சேஞ்சஸ் இன் தி கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் ஃபீஸ் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஜூலை. இது வந்து கார்டு ஆப்ரேஷன் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃப்ரீ பெனிஃபிட் ஆஃபர்ட் பை கிரெடிட் கார்டு இஷ்யூவர்ஸ் கவரிங் ஆக்சிடென்டல் டெத் டியூரிங் ஏர் ட்ராவல். ஸோ எஸ்பிஐ இஸ் withdrawing this benefit from July 15 for multiple car variants. இது அதே மாதிரி தான் வாலெட் லோடிங் சார்ஜஸ்மே ஹெச்டிஎஃப்சி பேங்க் will impose 1% fee. ஸோ வேலெட்டில் ரீலோட் பண்ணணும், ஆன்லைன் கேம் ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பண்ணணுன்னா they have to pay extra fees from now on. And credit card migration, Kotak Mahindra Bank is discontinuing the Mitra Kotak credit card and migrating users to Kotak legal credit card. So இனிமேல் வந்து Mitra Kotak credit card வந்து will not be in use from July 10, 2025. ஸோ இதெல்லாம் தான் கீ சேஞ்சஸ். அதனால் 3ஐயும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. பட் எந்த கிரெடிட் கார்டு இஸ் டிஸ்கண்டினியூவிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஏர் ஆக்சிடென்ட் அப்படின்னா அது எஸ்பிஐ. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ ஜான் டு மார்ச் குவார்ட்டரில் அப்படின்னு ஆர்பிஐ டேட்டா சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க, which is $13.5 billion. ஸோ Q4 of FY25 $13.5 billion கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா கண்ட்ரியோட டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டோட்டல் இம்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் த கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ். கரண்ட் அக்கௌண்ட்ன்றதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ட்ரேட் பேலன்ஸ் வரும், நெட் ப்ரைமரி இன்கம் அப்படின்றது வரும், நெட் செகண்டரி இன்கம்ன்றது வரும். ஸோ ட்ரேட் பேலன்ஸில் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இது வந்து குட்ஸாக இருந்தாலும் சரி சர்வீசஸாக இருந்தாலும் சரி அதே தான். நெட் ப்ரைமரி இன்கம் அப்படின்ற வரப்போது டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் அப்ராட், இதெல்லாமே வந்து நெட் ப்ரைமரி இன்கம். செகண்டரி இன்கமில் வந்து ரெமிட்டன்சஸ், எய்ட்ஸ், கிஃப்ட்ஸ், இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இது எல்லாமே வந்து நெட் செகண்டரி இன்கம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கரண்ட் அக்கௌண்ட் இல்லைனா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஆஃபர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ Q4 ஆஃப் FY25க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம FY26 ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இந்தியா வந்து 1.3% ஆஃப் த ஜிடிபி சர்ப்ளஸ் வந்து Q4 ஆஃப் FY25 சர்ப்ளஸ் இருந்திருக்கு. இந்த சென்ஸ் நம்மளோட எக்ஸ்போர்ட் எக்ஸீட்ஸ் த இம்போர்ட். இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும், இம்போர்ட் கம்மியாக இருக்கணும்னு தான் எல்லா கண்ட்ரியுமே நினைப்பாங்க. எப்போவுமே நம்மளுக்கு டெஃபிசிட்டில் தான் அது இருக்கும். இப்போ நல்ல வேலையாக சர்ப்ளஸில் இருக்குது, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. $13.5 billion வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க ஆர்பிஐயோட டேட்டா. ஸோ எக்ஸ்டர்னல் இதில் வந்து ரெமிட்டன்சஸ் எவ்வளோ வந்திருக்கு. ரெமிட்டன்சஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா மணி ஸ்பெண்ட் பை இந்தியன்ஸ் ஒர்க்கிங் அப்ராட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அது மட்டுமே $33.9 billion in Q4. அப்போ யோசிச்சுக்கோங்க, மொத்தமே நம்மளுக்கு வந்திருக்கிறது $13.5 billion. அதில் $33.9 billion வந்து ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் அப்ராட். இது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா we are எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அதனுடைய டிஃப்ரென்ஸ் தானே இருக்கும். ஸோ அதில் we do have இதில் மட்டும்தான் இருக்கிறதுனால ரெமிட்டன்சஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் நம்மளுக்கு சர்ப்ளஸ் ஆகிறதுக்கு. ஸோ தேட் இஸ் சம்திங் சப்போர்ட்டிங் த ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்காகவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்க்கும் நம்மளுக்கு இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுறது ரெமிட்டன்சஸ் தான். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் ஆத இந்தியன் கம்பெனிஸ் வெளிநாட்டு லெண்டர்ஸ்லேருந்து லோன்ஸ் வாங்குறது தான் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ். அது நம்ம கவர்மெண்ட்டே கூட வாங்குவாங்க, லைக் ஃப்ரம் வேர்ல்டு பேங்க், ஏடிபி இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ தட் ஆல் கம்ஸ் அண்டர் ஹியர். $7.4 billion வாங்கியிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஃபாரினர்ஸ்
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா that comes under foreign portfolio investors. ஸோ FPIs வந்து $5.9 billion வந்திருக்கு உள்ள இந்தியாவுக்குள்ளே. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் நியூஸ். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ஆன் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார் 2011-12 to 2023-24. நான் ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அப்போது சொன்ன மாதிரி தான். இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSO தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து we can take a look. So this is released by National Statistical Office which is under MOSPI Ministry. இது வந்து 2011லேருந்து 2024 வரையும் கால்குலேட் பண்ணி டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து என்னென்ன அவுட்புட் லைக் crop, livestock, forestry and logging and fishing, aquaculture sector of agriculture and allied sector எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில். ஸோ அந்த பேஸ் இயர் வந்து 2011 ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட்னா உங்களுக்கே தெரியும், அந்த இன்ஃப்ளேஷன் ஜிடிபி இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறது கரண்ட் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்துருக்கும், அவ்வளோதான். இது யூ மைட் நோ தேட். ஸோ இதில் வந்து த டீட்டெயில்டு பப்ளிகேஷன் கம்ஸ் ஆஃப்டர் த மேஜர் அக்ரிகேட் இந்தியா லெவலில் நேஷ்னல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 28 February 2025 அவங்க ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் நம்ம ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் அட் கரண்ட் ப்ரைஸஸில் 225% வந்து க்ரோத்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1,502,000 crores இருந்து 4,878,000 crore வந்து இருந்திருக்கு. ஸோ யூ மைட் ஹவ் விட்னஸ்ட் இங்கேருந்து இந்தளவுக்கு க்ரோத் இருக்குது. பட் அக்ரிகல்ச்சர் இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார். நான் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டாரோட க்ரோத் தான் பயங்கரமாக இருக்குது. கிராஸ் வேல்யூ அவுட்புட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஷோஸ் ஹவு ஸ்டெடி த க்ரோத் இஸ். இவ்வளோலேருந்து இவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, 1000லேருந்து 2000 அப்படியே டபுள் ஆகிருக்கு. 54.6% increase. Crop, livestock, forestry, fishing and aquaculture நாளையுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. க்ராப் செக்டார்லையுமே the growth is more than 54.1% and CO க்ராப் செக்டாரோடதுலேயே பைஃபகேட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில். பல்சஸ், சீரியல்ஸ், ஆயில், சீட்ஸ், சுகர், ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அமாங் த சீரியல்ஸ் ஒன்லி பேடி அண்ட் வீட் கான்ஸ்டியூட் அப்ராக்சிமேட்லி 84% ஆஃப் த GVO. ஸோ அதுதான் நம்ம நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்தியாவிலன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்சோ டாப் 3 சீரியல்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. பேடி, வீட் அண்ட் மெய்ஸ், இதுதான் டாப் 3 சீரியல்ஸ் இன் இந்தியா. 5 ஸ்டேட்ஸ் நேம்லி அந்த நேமே வந்து ஹைலைட் பண்ணிடலாம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், தெலுங்கானா அண்ட் ஹரியானா. இந்த 5 ஸ்டேட் மட்டுமே 53% ஆஃப் த GVAக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த சீரியல்ஸ். அண்ட் வித் ரெடியூஸ்டு ஷேர் வந்து உத்தரப்பிரதேஷில் தான் மெயின்டைன்ட் டாப் பொசிஷன். தென் டாப் 5 ஸ்டேட்ஸ் இன் GVA அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதும் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரூட் குரூப்ஸ் பார்க்கும்போது பனானா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. செகண்ட் இஸ் ஆஃப் மேங்கோ. மேங்கோ தான் இதுக்கு முன்னாடி இருந்தது, பட் பனானா இப்போ சர்பாஸ் பண்ணியிருக்கு மேங்கோவை. டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் டு GVAனா மேங்கோவாக தான் இருந்துச்சு, இப்போ பனானா வந்திருக்கு. percentage of share of output of fruit group at constant price and இதுவும் 2011-2023 அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேங்கோவோட ஷேர் ரெடியூஸ் ஆகி பனானாவோட ஷேர் அதிகமாகிருக்கு. அது தவிர்த்து ஆரஞ்ச் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, லெமன் ரெடியூஸ் ஆகிருக்கு, பொமோகிரானட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ கூடியிருக்கு. அண்ட் ரிமைனிங் ஃப்ரூட்ஸும் கம்மியாகிருக்கு. Potato remains the top most contributor to GVA with respect to the vegetable group. Potato has the increased எவ்வளோ percentage increaseன்றதும் கொடுத்துருக்காங்க. Floriculture experimentலையும் வந்து there is a doubling ஆகியிருக்கு the number of interest diversification. At state wise பார்க்கும்போது there is a notable change. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ளாரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே. ஸோ டாப் 5 ஸ்டேட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ் தான் 19% ஆஃப் த GVA. ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ், வைல் கர்நாடகா அண்ட் குஜராத் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம். ஸோ அந்த லைஃப் ஸ்டாக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. 400,000லேருந்து 900,000க்கு டபுளை விட கூடியிருக்கு. அண்ட் அதனுடைய ஷேருமே வந்து பார்த்துருக்காங்க. மில்க் குரூப் தான் கொஞ்சம் கம்மியானாலும் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸுமே வந்து கம்மியாக இருக்குது. பட் மீட் குரூப் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸும் அதிகமாக இருக்குது.
ஃபாரஸ்ட்ரி அண்ட் லாகிங் செக்டார் டிஸ்பிளேட் மாடரேட் பட் கான்ஸ்டன்ட் க்ரோத். அதுக்கப்புறம் ஃபிஷிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் sector is becoming increasingly important for India oda agriculture because of Pradhan Mantri Matsya Sampada Yojana நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷர்மென்னுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனாலையும் இருக்கலாம். there is a constant increase. ஆல்சோ அந்த டாப் 5 ஸ்டேட்ஸ் என்னென்னன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ திஸ் வாஸ் த ஒரு ஜிஸ்ட் மாதிரி பிஐபியில் வந்தது. மொத்தம் லிஸ்ட்டுன்னு பார்க்க முடியாது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ஆன் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. மாஸ்பி மினிஸ்ட்ரியில் உள்ள என்எஸ்ஓ தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13-year பீரியட் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டு ஷோ தட் இந்த ரூலிங் பீரியட் பார்ட்டியில் நல்லபடியாக நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் கிளைமேட் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் சைட்லைன் மீட்டிங்காக ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஜஸ்ட் ட்ரான்சிஷன் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அப்போது சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த மேஜர் இஷ்யூ விச் ஹேஸ் பீன் டிஸ்கஸ்ட் இன் ஜஸ்ட் ட்ரான்சிஷன் ஒர்க்கிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டால் யூனிலேட்ரல் ட்ரேட் மெஷர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கன்றதை பற்றி பேசியிருக்காங்க. யூஏஇயோட ஜஸ்ட் ட்ரான்சிஷன் ஒர்க்கிங் ப்ரோக்ராம் ஆன் பாண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து 62nd செஷன் ஆஃப் சப்சிடரி பாடி. UNFCCCயோட ஒரு சப்சிடியரி பாடி தான் இந்த வாட் இஸ் பாண்ட் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ஸோ மிட் இயர் ஆஃப் த கான்ஃபரன்ஸில் தான் UN ஃப்ரேம்வொர்க் UNFCCC which is Convention on Climate Change அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இதில் சயின்டிஃபிக், டெக்னிக்கல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 1995 ஆஃப்டர் எர்த் சமிட் வந்த ஒரு கான்ஃபரன்ஸ். இதோட சேர்ந்து இந்த சிடி இது ரெண்டும் வந்துச்சு. ஸோ அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். UNFCCCயோட செக்ரட்டரியேட் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பாண்ட் ஜெர்மனியில் தான் இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்மிட்டில் என்ன பேசினாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் கிரவுண்ட் ஃபார் ஆனுவல் COP, டெக்னிக்கல் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், என்ன கமிட்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம், நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம சொன்ன NDCயில் எல்லோரும் ஆன் ட்ராக் இருக்கோமா, IPCC சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் அண்ட் பாலிசி மேக்கிங் பற்றியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சிவில் சொசைட்டி அண்ட் குரூப்ஸ், கிளைமேட் டயலாக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலான்னு பேசுவாங்க. 2 பெர்மனன்ட் சப்சிடரி பாடிஸ் இருக்குது இதில். அது 2 என்னென்னா, ஒன்று SBI, SBSTA. SBIனா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். இது subsidiary body for implementation who tracks, reviews and executes the climate actions with respect to the signing members. யாரெல்லாம் சைன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும். subsidiary body for scientific and technological advance அப்படின்றது தான் இந்த SBSTA. they used to integrate with IPCC science and policy planning எல்லாம் பண்ணுவாங்க. இந்த COPக்கு முன்னாடி there will be certain conferences. அதில் ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இது. COP28 துபாயில் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் அங்கே வந்து இந்த ஜஸ்ட் ட்ரான்சிஷன் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் டிராஃப்ட் டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. COP30 பிரேசிலில் நடக்க போகுது. ஸோ அந்த 2 பற்றியும் பேசியிருக்காங்க. COP30 will be in Brazil, 28 is in UAE. ஸோ அந்த 30 பிரேசிலில் நடக்க போகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் அதனால தான் சொல்லியிருக்காங்க ஆல் தோஸ் திங்ஸ். தென் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கோட்டயம், கேரளா. வேர்ல்டு பேங்க் வந்து ரீசெண்டாக கூட $3 பெர் டே வந்து நீங்கள் சம்பாதிக்கணும், அவங்களோட லைஃப் வந்து பாவர்ட்டி கீழே இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு that will be the revised norm according to the பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஆஃப் 2021ன்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். பட் கொட்டயமோட ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, started 2021 they started launching a program, சர்வே மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியோட டேட்டா வந்து October 2021 they started surveying the people in Kottayam. ஸோ மாஸ் பேசிஸில் 1000+ பார்ட்டிசிபேட் பண்ணி 2000+ எமுலரேட்டர்ஸ் அதில் சர்வே எடுக்கிறாங்க. கிராம சபாவில் டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் யாரெல்லாம் இருக்கா, ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை எப்படி வேர்ல்ட் பேங்க் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு இன்கம், ஃபுட், ஹெல்த் இது எல்லாத்தையும் பேசிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஹோம்லெஸ், வித்தவுட் அ ஹோம் அண்ட் லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கொட்டயம் ஃபர்ஸ்ட்
இந்த ஒரு ப்ராசஸை 2000 டே சர்வே பண்ணிவிட்டு 2022 Jan 10 வந்து இந்த ப்ராசஸ் முடியுது. ஸோ இதில் 1071 பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எரர்ஸ் இருக்கும். சில பீப்புள் வந்து நம்ம சர்வே எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து தே மைட் ஹாவ் மைக்ரேட்டட் to other state or district or even to the country, வேறு கண்ட்ரி கூட மைக்ரேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு சூப்பர் செக் அப்புறம் 903 பீப்புள் வேர் ஃபவுண்ட் டு பி இன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி லைன். ஸோ இப்போ இந்த பீப்புளுக்கு நிறையா ஆகஸ்ட் 2022 தே ஆர் பிளானிங் தட் ரீஹாபிலேஷன் அண்ட் லைவ்லிஹுட் அவங்களுக்கு மாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அக்டோபர் 2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எல்எஸ்டி லெவல், ஹெல்த் சர்வீசஸ், ஃபுட், மெடிசன் இது எல்லா கேருமே வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபுட், மெடிசன், palliative கேர், ஹெல்த் எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் டு ஆல் தோஸ் ஃபேமிலிஸ் இன் நீட் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது இந்த ஃபுட் கிட்ஸ் டு த ஃபேமிலிஸ் ஃபேஸிங் ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. குக்டு மீல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சில ஃபேமிலிஸ்க்கு அந்த குக்டு மீல்ஸை வந்து அன்ஏபிள் டு குக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் குக்டு மீல்ஸும் கொடுக்குறாங்க. இதில் 605 ஃபேமிலிஸ் வரையும் கரண்ட்டாக அந்த சர்வீசஸ் எல்லாம் போய் சேர்ந்துட்டுருக்கு. ஆல்சோ மெடிசன்ஸ் அதுவும் வந்து இன் நீடில் இருக்கவங்களுக்கு அதுவும் போய் கொடுக்குறாங்க. palliative கேர் சர்வீசஸும் கொடுக்குறாங்க. ஹெல்த் அண்ட் சேஃப்டி சப்ளைஸுமே வந்து ஒரு 6 ஃபேமிலிஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொவைடட் அவங்களோட இதெல்லாம் இப்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இன்கம் வேணும்ல. ஸோ அந்த இன்கம்காக சில விஷயங்களும் பண்ணுறாங்க. லைக் குடும்பஸ்திரீ உஜ்ஜீவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் எல்எஸ்டி பாடிஸ், 5 ஃபேமிலிஸ், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த குடும்பஸ்திரீ எங்கேயோ இருந்துச்சு லைவ்லிஹுட் சப்போர்ட் இனிஷியேட்டிவ் குடும்பஸ்திரீ மிஷன் கேரளாவால் லான்ச் பண்ணப்பட்டது. புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி உமன் த்ரூ இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விச் இஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ அவங்களுக்கு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஃபேமிலி வெல்ஃபேரையே வந்து மாற்றுறாங்க. ஸோ சில பீப்புளுக்கு வந்து வீடு இருக்காது. ஸோ அந்த வீடு ஒன்லி ஹவுசஸ் ஹோ நீட் அவங்களெல்லாம் லேண்ட்லெஸ் பீப்புள், ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாத்தையும் சேஃப் ஹவுசிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து 50 ஃபேமிலிஸ் 20 ஃபேமிலிஸ் கிட்ட அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து சும்மா அதெல்லாம் கொடுக்கல, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ், லைஃப் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் மூலயமா வர ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தின் மூலயமா அவங்களுக்கு லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு லேண்ட் வித் ஹவுஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதை வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து இதில் ட்ரஸ்ட் எல்லாம் வந்து இருந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பீப்புளுக்கு மோஸ்ட்லி ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், அதர் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. அதையுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சில இந்த ஃபேமிலிஸில் இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ பஸ் பாஸஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் அவங்க போய் படித்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போகணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அந்த சில்ட்ரனுக்கு ஸ்டடி கைடன்ஸ் ப்ரோக்ராமே அந்த கவர்மெண்ட்டே வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ தேட் அந்த கவர்மெண்ட்டில் இருக்க அஃபீஷியல்ஸ் ஆர் நல்ல நிலைமையில் இருக்கவங்க they used to give these kind of advices to them. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கோட்டயம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து என் சிட்டியில் நான் போய் செக் பண்ணிவிட்டு யாரும் இல்லைப்பான்னு அனௌன்ஸ் பண்ணல. இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி இவ்வளோ வேலைகள் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக பண்ணதுக்கப்புறம் தான் தே ஆர் அனௌன்சிங் இட் இன் 2025. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ். எங்கே கேட்டாலும் மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த ஒரு பர்டிகுலர் கோட்டயமை யூ கேன் கோட் இட் ஃபார் நம்மளோட எக்ஸாம்பிளாக வே ஃபார்வர்டாக கொடுக்கலாம். லைக் கோட்டயம் மாதிரி நம்மளும் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்க பீப்புளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு சில ஸ்கீம்ஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு போகலாம். இப்போ இருக்க ஸ்கீம்ஸோட மைனஸாகவும் இதை வந்து கொடுக்கலாம். எல்லாருக்கும் போய் சேருது. வாட் டு சே, பிடிஎஸ் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி பீப்புளுக்கு போய் சேர வேண்டிய ஸ்கீம் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹைலைட் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த ஒரு கேஸ் ஸ்டடிக்கு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஐ எக்ஸ்பிளைன் திஸ். பட் ரீட் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். கோட்டயம் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ த ஸ்டோரி பிஹைண்ட் திஸ் ஸோ தட் யூ மைட் யூஸ் இட் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். ஹவு மெனி குளோபல் ரெக்கார்டு வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் 11th இன்டர்நேஷ்னல் யோகா செலிப்ரேஷன் அப்போது பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 23. அது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் 2, குளோபல் ரெக்கார்ட்ஸ் வந்து 23.
ஸோ விசாகப்பட்டினமில் தான் இந்த வருஷம் நடந்ததுனால இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க. ஹோஸ்ட் சிட்டியே அவங்க தானே, அதனால. தென் எந்த சிட்டி வில் ஹோஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் வாலிபால் சென்டர்? குவாண்டம் வேலி சென்டர் இன் ஜான்வரி 2026 அமராவதி தான். ஸோ நிறைய பிளான் பண்ணுறாங்க. அமராவதி சிட்டி வந்து சந்திரபாபு நாயுடுவோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அதனால் அங்கே நிறையா இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் விஷயங்களை புதுசாக MOU சைன் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த குவாண்டம் வேலி சென்டர். நெக்ஸ்ட் வந்து கேரளாஸ் டிஜிட்டல் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவோட பேர் என்னென்னா பூமி கான்க்ளேவில் ஸ்டார்ட் பண்ணது தான் என்டே பூமி அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூமி கான்க்ளேவ் இஸ் அ நேஷ்னல் கான்க்ளேவ். கேரளாவில் மட்டும் டிஜிட்டல் லேண்ட் சர்வேக்காக ஸ்டார்ட் பண்ணுது. இதில் வந்து IT பேஸ்டு சர்வீசஸ் யூஸ் பண்ணிவிட்டு லேண்ட் மேனேஜ்மெண்ட், இன்டகிரேட்டட் லேண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க கேரளாவில். ரியல் டைம் சிட்டிசன் சென்ட்ரிக் லேண்ட் சர்வீசஸ், அதை எங்கெங்கே யாரோட லேண்டெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து they will be having it with them. And the next news is inaugural session of World Super Kabaddi League வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துபாயில் 2026 தான் இது நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 8 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 48 crore டோட்டல் பிளேயர்ஸ் பர்ஸ் வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனே 2026 இன்டர்நேஷ்னல் லெவலில் கபடியை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். த ஆர்கனைசர்ஸ் வில் பி ஓப்பனிங் மேட்ச் இன் துபாய் பிட்வீன் February and March. ஸோ அப்போ தான் இது இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 8 டீம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வர போகிறாங்க அப்படின்னா சவுத் கொரியா, ஈரான், தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான், கனடா, US அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியா. இதெல்லாம் 8 கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சோஃபார் வந்து இருக்குது. அபவுட் 20 நேஷ்னல் லீக்ஸ் வந்து வில் டேக் பார்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. SJ Uplift Kabaddi. வெயிட் மினிட், அவங்க நேம் இங்கே இல்லையா? இங்கே இருக்குது. SJ Uplift Kabaddi Private Limited is the company who is running this league. ஸோ அவங்க தான் பிளான்லாம் பண்ண போகிறாங்க. கபடியை அவுட் சைட் இந்தியா எப்படி க்ரோ பண்ணுறது, ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டாக நம்ம வந்து இதை புஷ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்சஸ் எல்லாத்தையும் அவுட் சைட் இந்தியா கொண்டு போகணும். அதுக்கான ட்ரைனிங் செஷன் இருக்கணும். அவுட் சைட் கண்ட்ரீஸ் எல்லாரையுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அண்ட் அதுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கொண்டு வரணும். ஃபேன்ஸ் வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்டுக்கான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடச்சிரும். ரைட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ஒலிம்பிக் பார்ட்டிசிபேஷன் வரையும் கிடச்சிரும். ஸோ அதுதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ துபாய்க்கு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அந்த லீக் ஒன்று நடத்த போகிறாங்க, அதுவும் துபாயில் நடத்த பிளான் பண்ணுறாங்க. தென் ஃபார் ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் ரிமைண்ட் அன்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7th டைம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டைம் எப்போ இதை ரிவைஸ் பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா 29/12/2023. ஸோ அப்போலேருந்து குவார்ட்டர்லி பேசிஸ் they have to announce this interest rates. so இதெல்லாம் என்ன அப்படின்னா small saving schemes which were launched by நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்றத ஒரு குவார்ட்டருக்கும் they used to tell. ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ இருக்கும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மந்த்துக்கும். ஸோ January 1st to March 2024 வரையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து இன்னமும் சேஞ்ச் பண்ணலை. சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்க்கு 4 வெயிட், இதுதான் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட்க்கு 6.9, செகண்ட் இயருக்கு 7, தேர்ட் இயருக்கு 7.1, 5 இயர் டைம் டெபாசிட் 7.1, 5 இயர் ரெக்கரிங் டெபாசிட்க்கு 6.7, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்க்கு 8.2, மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீம்க்கு 7.4, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் 7.7, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF ஸ்கீம்க்கு 7.1, கிசான் விகாஸ் பார்த்தா 115 மந்தில் மெச்சூர் ஆகக்கூடியதுக்கு 7.5, சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் ஸ்கீமுக்கு 8.2. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு குவார்ட்டருக்கும். ஸோ January 1st 2024 இருந்து இன்ன வரையும் இட் இஸ் நாட், இதை மாற்றவே இல்லை. 7th ஸ்ட்ரைட் குவார்ட்டராக அப்படியே அன்சேஞ்சாக இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கும் PPFக்கும் சுகன்யா சம்ரித்தி யோஜனா இது எல்லாத்துக்குமே வந்து தேர் won't be any change அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டருக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்து டோட்டல் விஆர்ஆர் ஆக்ஷன்ஸ், VRR ஆக்ஷன்ஸ் ஆக்சுவலி. ஸோ VRR ஆக்ஷன்ஸ் ஃபைனலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 11லேருந்து VRR ஆக்ஷன்ஸ் வில் பி க்ளோஸ்ட். ஸோ ஜான்வரியில் ஆரம்பித்த VRR ஆக்ஷன்ஸ் ஜூலையில் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் அப்போவே வந்து நிறைய விஷயங்கள் ஏன் VRR ஆக்ஷன் பண்ணுறாங்கன்றதை சொல்லியிருந்தேன். பட் ஜூலை 11ல் அது ஹால்ட் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணப்போ ஓகே லிக்விடிட்டி சர்ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அடுத்தே RBI ஸ்டார்டட் VRR ஆக்ஷன்ஸ். அப்போ தான் சர்ப்ளஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் MPCலேயுமே என்ன சொன்னாங்க, அகாமடேஷன் வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸுக்கு போனதுக்கான ரீசனும் அதுதான். லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இஸ் டூ சர்ப்ளஸ். ஸோ அதனால் ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக VRR ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம எக்கனாமியில் உள்ள எக்ஸஸ் அமௌண்ட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் VRR அப்படின்ற ஒரு டூல் which will be யூஸிங் பை RBI யூஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ 7-day VRR ஆக்ஷன் வந்து 8,004. நம்ம எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் யா இந்த இதுதான் நான் சொன்னேன். அந்த ஜூன் 9th வந்து என்ன சொல்கிறாங்க RBI, நாங்கள் வந்து 10ஆம் தேதி 25,000 crore worth உள்ள VRR ஆக்ஷன் 10 AM to 10:30 AM பண்ணலான்னு நோட்டிஃபை பண்ணியிருந்தோம். என்னைக்கு பண்ணியிருந்தோம்? ஜான்வரி 15லேருந்து வீக்லி பேசிஸில் we will be conducting the VRR ஆக்ஷன்னு சொல்லியிருந்தோமா. அதுபடி லேட்டஸ்ட்டாக நோட்டிஃபை பண்ணது தான் இந்த ஜான்வரி 10 நாங்கள் பண்ண போகிறோம்னு சொன்ன 25,000 crore worth உள்ள VRR ஆக்ஷன். பட் லிக்விடிட்டி கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது அந்த டெய்லி VRR ஆக்ஷனை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். ஆல்சோ we are discontinuing the VRR ஆக்ஷன் ஃப்ரம் June 11, 2025 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூன் 10ல் அது நடக்குது. ஜூன் 10th we are haltingன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 weeks அமைதியாக பார்க்கும்போது த 3rd week என்ன பண்ணுறாங்க 27 அப்போது சரி லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இஸ் டூ சர்ப்ளஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஸோ ரொம்ப லிக்விடிட்டி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால டு அப்சார்ப் தோஸ் லிக்விடிட்டி RBI இஸ் பிளானிங் டு டூ 7-day VRR ஆக்ஷன்ஸ். வாட் இஸ் திஸ் VRR ஆக்ஷன்? VRRனா வேரியபிள் ரெப்போ ரேட், இது வேரியபிள் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதுதான் வித்தியாசம். VRR மூலமாக RBI வந்து will give amount to the banks. ஸோ பேங்க்ஸ் will in return do give interest rate. அது வந்து ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கும், கூட இருக்கும், that differs. வேரியபிள் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் இருக்க சில சேஞ்சஸோட பேங்க்ஸ் யூஸ் டு பார்க் their funds in RBI. ஸோ அதுதான் வந்து பண்ணுறாங்க இப்போது. கட் ஆஃப் ரேட் வந்து 5.49 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் அவங்க வந்து 1 lakh crore பிட்டு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவோம்னு சொன்னாலும் மொத்தமே 84,975 crore தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆர் பிட்டே பண்ணாங்க. ஸோ அந்த RBI எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு 1 lakh crore வரல பிட்டிங். ஸோ எவ்வளோ பிட்டிங் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே RBI அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து 7 நாளைக்கு RBI கிட்ட பார்க் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க பேங்க்ஸை. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் இஸ் த ஆவரேஜ் ரேட் விச் funds are absorbed across all successful bids. ஸோ அது வந்து 5.45 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டாஸை விட VRR டிஸ்கண்டினியூ பண்ணி VRRக்கு RBI மாறியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த எக்ஸஸ் லிக்விடிட்டி இன் த எக்கனாமி. அதை அப்சார்ப் பண்ணணுன்றதுக்காக RBI வந்து டேக்கிங் ஸ்டெப். இதுக்கு முன்னாடி VRR ஏன் பண்ணாங்க? லிக்விடிட்டி கிரன்ச் இருந்துச்சு பேங்க்ஸ்கிட்ட, அதனால. ஸோ EPFOவில் தேர் யூஸ் டு பி ஆட்டோ செட்டில்மெண்ட். அது எதுக்குன்னா சில ஸ்பெசிஃபிக் ஒர்க்குக்கு மட்டும் ஆட்டோ செட்டில்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனி ஃபார்ம்ஸே இருக்குது. அதனால் ஆட்டோ செட்டில்மெண்ட்டை இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படாது. ஆட்டோ செட்டில்மெண்ட்டுக்குன்னு ஒரு 3 டைப் இருக்குது. வேர் ஃபார்ம் நம்பர் 19, 10C அண்ட் ஃபார்ம் நம்பர் 31. இந்த 3 ஃபார்ம்ஸுமே வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா 19 இஸ் த ஃபைனல் செட்டில்மெண்ட் கிளைம். எல்லாமே முடிஞ்சு இதுக்கு மேலே நான் ரிட்டையர் ஆக போகிறேன், கிவ் மீ த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி. ஆர் பென்ஷன் வித்ட்ராவல், தட் இஸ் ஃபார் 10C. 31 வந்து PF அட்வான்ஸ் கிளைம். எப்போது இந்த 31 யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இல்னஸ், வீட்டில் மேரேஜ் இருக்குது ஆர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன், இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா தே யூஸ் 31. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒன்லி ஃபார் த கேஸ்
கேசஸ் லைக் டெத் கிளைம்ஸ், நான் கேஒய்சி அக்கௌண்ட்ஸ் ஆர் கோர்ட் கேசஸ் உள்ள அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ஸோ அவங்க எல்லாருக்கும் வேறு டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக ஃபார்ம் 19 ஃபார் ஃபைனல் செட்டில்மெண்ட் கிளைம், பென்ஷன் வித்ட்ராவலுக்கு 10C, பிஎஃப் அட்வான்ஸ் கிளைமுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 31. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட்குள்ளே கொடுக்கலாம். ஸோ அந்த ஆட்டோ செட்டில்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு புது இஷ்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் கிளைம்ஸ் ஆஸ் பர் த ஜூன் 2025 அப்டேட் படி 5 lakh வரையும் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ செட்டில்மெண்ட் லிமிட் ஃபார் அட்வான்ஸ் கிளைம். ஸோ இதில் நான் சொன்னேன் இல்லையா, அட்வான்ஸ் கிளைம்னு சொல்லிட்டு தேர்ட் ஒன் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் நம்பர் 31 யூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஃபார் இல்னஸ், மேரேஜ், எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் இனிமேல் 5 lakh வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 1 lakh இருந்திருக்கு, இப்போ 5 lakh இனிமேல் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ தட் இஸ் த நியூஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக அதே மாதிரி ஆட்டோ செட்டில்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளைம் செட்டில்மெண்ட் வந்து வித்தின் 3 to 7 days வந்துடும். ஹியூமன் எரர்ஸ் இருக்காது, டிரான்ஸ்பரன்சி அண்ட் லெஸ் கரப்ஷன் இருக்கும், டைரக்ட் பெனிஃபிட் வந்து இபிஎஃப்ஓ மெம்பர்ஸ்க்கே போயிடும். ஆக்சுவலாக ஒரு இபிஎஃப்ஓ இன்டர்னல் கைட்லைன்ஸ் படி இபிஎஃப்ஸ் இன்டர்னல் ஃபைனல் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் கிளைம் எல்லாம் வந்து 20 daysக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலே இருக்குது. விச் எதுக்கு? ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் செட்டில் பண்ணுறாங்களான்னு கேட்டால், ஆட்டோ செட்டில்மெண்ட் ஹெல்ப்ஸ் தெம் டு மீட் ஈவன் மோர் இம்ப்ரூவ்டு டைம் லைன். அதுதான் வந்து 3 to 7 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 20யோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறதுனால திஸ் இஸ் யூஸ்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க கீழே இருக்க ஸ்டாட்யூட்டரி பாடி தான் இபிஎஃப்ஓ. ஸோ அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸை. Then what is the minimum investment required for SPMEPCI scheme for automakers to import EV and concessional duty? ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் let me give you a gist. இந்த ஸ்கீம் என்னது அப்படின்னா, scheme to promote manufacturing of electric passengers car in India. என்னது? வெயிட், let me show you here. அந்த இருக்கு, ஸ்கீம் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர் கார் இன் இந்தியா. அதுதான் வந்து SPMEPC ஸ்கீம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரெக்கவயர்டுன்னு கேட்டிருக்காங்க ஃபார் ஆட்டோ மேக்கர்ஸ் டு இம்போர்ட் த இவி அட் கன்செஷனல் டியூட்டினா $41.5 billion. ஸோ இது என்னென்னா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிட்டாங்க டு ப்ரொமோட் இவி மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு இவி கார்ஸு, இவி ரிலேட்டடான விஷயங்களை பை பண்ணுறதுக்கான மக்கள் மத்தியில் டிமாண்ட் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த இன்சென்டிவ் சப்சிடிஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதன் மூலியமாக மக்கள் மத்தியில் டிமாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து த இவி ரிலேட்டட் கார்ஸ் வந்து இம்போர்ட் ஆகுது அதிகமாக. ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் அ கரண்ட் அக்கௌண்ட்ன்றதுனால என்ன பண்ணுறாங்க, சரி வி ஆர் கிவிங் அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பிஎம் இ-டிரைவ் மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலயமா பஸ்ஸஸ், ட்ரக்ஸு, டிரான்ஸ்போர்ட்ஸு, ஆம்புலன்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங்குமே இங்கே பண்ணால் என்ன, பிகாஸ் யூ ஆர் இம்போர்ட்டிங் மோர், கரண்ட் அக்கௌண்ட் எனக்கு அடி வாங்குது. ஸோ டூ யுவர் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. அதுக்கு வந்து பேசிக்காக யூ மைட் நீட் சம்திங், அதுக்கு பேசிக் காம்பனன்ட்ஸ், இன்புட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே கிடைக்கலனாலும் வேறேருந்து யூ கேன் இம்போர்ட். அதுக்கு வந்து கன்செஷனல் நான் கொடுக்குறேன் foreign automakers to import up to 8,000 EVs. அது மொத்தம் எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணணும்னு இல்லை, 8,000 EVs ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே யூ கேன் இம்போர்ட். அதில் வேல்யூ எடிஷன் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஆல்சோ 15% ஆஃப் த இம்போர்ட் டியூட்டி ஆனுவலி வந்து அவங்களுக்கு போடப்படும். அதை வந்து திஸ் வில் சிக்னிஃபிகண்ட்லி லோவர் தேர் எக்ஸிஸ்டிங் 70 to 100% டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி இவ்வளோ இருக்குது. இதை வந்து 15% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் குவாலிஃபையிங் ஃபார் திஸ் எலிஜிபிலிட்டி, இந்த ஸ்கீமுக்கு கீழே நான் 8,000 EVs இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அட் 15% இம்போர்ட் டியூட்டினா அந்த கம்பெனியோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே $41.5 billion இருக்கணும். ஸோ எங்கே செக் வைக்கிறாங்கன்னு தெரியுதா, இவி மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராங்காக இந்தியாவில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற கம்பெனிஸ்க்கு தே ஆர் கிவிங் திஸ் 15% இம்போர்ட் டியூட்டி. அதுவுமே 8,000 EVs மட்டும்தான் தே கேன் இம்போர்ட். அதுவும் ஃபாரின் ஆட்டோமேக்கர்ஸ்க்கு தான் இதை கொடுக்குறாங்க. ஸோ தேட் we should have the strong EV manufacturing in India. பேசிக்காகவே இந்த ஸ்கீம் வந்து 2020 அந்த மாதிரி டைமில் லான்ச் பண்ணாங்க. பட் தேர் இஸ் நோ, அப்போது அந்த டைமில் இட் வாஸ் நாட் ஸோ குட் இன் பொசிஷன். ஸோ அதனால் இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இது.
இவி மேனுஃபேக்சரிங் பண்ணணுன்றதுக்காக, குளோபல் இவி மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியா மாறணுன்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லான்ச் பண்ண ஸ்கீம் இது. ஸோ இதில் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஈவன் டெஸ்லா கூட பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு கம்பெனி விச் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும் அப்படின்னா மினிமம் ஆட்டோமேட்டிவ் ரெவன்யூ ஃபார் that particular company should be 10,000 crore for automotive manufacturing மட்டும். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில் 3,000 crore வந்து ஃபிக்ஸ்டு அசட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி கன்செஷனும் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க கம்ப்ளீட்லி பில்டிங்ஸ்க்கு யூனிட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. மினிமம் காஸ்ட் வந்து $35,000 இருக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி 15%. ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. பட் 8,000 EVs வந்து EVs இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த $35,000 இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ இந்த பெனிஃபிட் வில் பி அவைலபிள் ஃபார் நெக்ஸ்ட் 5 years and 8,000 units per year வரையும் they can import அந்த companies. and the application must invest minimum of 4,150 crore. இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இதுதான் 4,150 crore. இது பில்லியன் ருப்பீஸில் இருக்குது. க்ரோரில் பார்க்கும்போது இந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உடனே பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, 3 yearsக்குள்ளே பண்ணியிருக்கணும். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், காமர்ஸ் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து தே ஹேவ் டு டூ மினிமமாக. தென் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இந்த 8,000 EVஸை நீங்கள் சும்மா இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கொடுத்துடக்கூடாது. ஸோ யூ ஷுட் அட்லீஸ்ட் அச்சீவ் 25% ஆஃப் த டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன். அதுவுமே வந்து உடனே அப்ரூவ் பண்ணணும்னு இல்லை, நெக்ஸ்ட் 3 yearsக்குள்ளே அச்சீவ் பண்ணால் போதும். இந்த 25% தான் எப்போவுமேன்னு கேட்டால் இல்லை, இந்த 25% 50% டொமஸ்டிக் வேல்யூ அடிஷனாக அடுத்த 5 yearsல மாறி இருக்கணும் நீங்கள் இந்த ஸ்கீம்குள்ளே வந்ததுக்கப்புறம். இது எல்லாமே வந்து PLI ஆஃப் ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் ஸ்கீம் கீழேயும் வரும். ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா இஸ் ஆல்ரெடி அ 3rd largest ஆட்டோமொபைல் மார்க்கெட் இன் இந்தியா. 12.5 lakh crore மார்க்கெட் சைஸ் வந்து இருக்குது. இதை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமேட்டிவ் மார்க்கெட்டாக 2030 மாற்றணுன்ற ஐடியாவோடு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ 50% க்ரோத் இருக்கும் இப்போ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆட்டோமேட்டிவ் செக்டார் மட்டுமே இந்தியாவோட GDPக்கு 7.1% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்ற போது இதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ they can do இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் அகெயின் ஐ எம் ரிவைசிங் இட். ஸோ இதன் மூலிமா FDIயும் அதிகமாகும். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், 4,150 crore. ஸோ நெக்ஸ்ட் 3 yearsல பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுமே எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிளில் அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் த நியூஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த லொக்கேஷனில் க்ளீன் ஏர் ஜோன் ட்ரையல் வந்து பண்ண போகிறாங்க, அவுட்டோர் ஏர் ப்யூரிஃபைஸை யூஸ் பண்ணி பைலட் ஃபேஸஸில் பண்ண போகிறாங்க அப்படின்னா நேரு பார்க்கில். சரி, அவுட்டோர் ஏர் ப்யூரிஃபையர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இதை யூஸ் பண்ணி, ஏன்னா மான்சூன் சீசன் வரப்போகுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், எஸ்பெஷலி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இஸ் அ வெரி பேட் சீசன் ஃபார் டெல்லி. ஏர் குவாலிட்டி வந்து டேஞ்சரையும் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போவே அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த சீசனுக்கு ரெடியாக இருக்கணும். பிகாஸ் அந்த அக்டோபர், நவம்பர் சீசனில் தான் பீகார் மாதிரியான சில ஸ்டேட்ஸில் எலெக்ஷன்ஸ் அதே. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி தே ஹேவ் டு டூ. ஸோ டெல்லி கவர்மெண்ட் லெட் பை த என்விரான்மெண்ட் மினிஸ்டர் மஜேந்திர சிங் சைரா, PWD மினிஸ்டர் பர்வேஷ் வர்மா அப்படின்னு எல்லாருமே வந்து நேரு பார்க்கை ஒரு தடவை எவாலுவேட் பண்ணியிருக்காங்க பிஃபோர் இன்ஸ்டாலிங் த அவுட்டோர் ஏர் பியூரிஃபையர். இட் இஸ் டு ரெடியூஸ் த ஏர் பொல்யூஷன் இன் பப்ளிக் பார்ட்ஸ். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் தட் திஸ் ஒர்க்ஸ். அண்ட் இது வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னா CSR இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 150 ஏர் பியூரிஃபையர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 9 feet யூனிட்ஸ் வந்து 400 to 600 ஸ்கொயர் மீட்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி. அந்த PM 2.5 பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, இதை 50% வரையும் ரிமூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கோடு போகிறாங்க. ஸோ லெட்ஸ் சி வாட் பைலட் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு. தென் 8th நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி ஃபார் ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக மிஸ் தபஸ்ரீ முகர்ஜி அவங்க வந்து ஹெட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க, அட்டல் புஜல் யோஜனா. ஸோ இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணுற ஒரு ஸ்கீம் வந்து 2019 லான்ச் பண்ணுறாங்க, அட்டல் புஜல் யோஜனா. இந்த அட்டல் புஜல் யோஜனா எதுக்காக அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் செலக்டட் ஸ்ட்ரெஸ்டு ஏரியாஸில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்லேயும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஸ்கீம்.
இந்த ஸ்கீம் வந்து 5 இயர் பீரியடுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 2020-2021 அது விச் இஸ் FY21லேருந்து FY25 முடிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் இப்போ முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயரோட அது முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இன் 2023லேயே இது முடிய வேண்டியது தான் பிளான். பட் அது 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 25 வரையும் கொண்டு போனாங்க. பிகாஸ் அது வரையும் த கவர்மெண்ட் வில் பி தேர் அப்படின்றதுனால. ஸோ இப்போ என்ன இந்த நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி வந்து அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் தேபாஸ்ரீ முகர்ஜி தே எவாலுவேட்டட் அந்த ஸ்கீமை ஃபுல்லாத்தையும் ஸோ ஃபார் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரியான கிராம் பஞ்சாயத்தில் என்ன ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், ரெண்டாவது வந்து இன்சென்டிவ் காம்பனன்ட்ஸ் லைக் இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆசஸ் பண்ணி இந்த ஸ்கீமில் ஓகே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாமா, இதிலே 2.0 கொண்டு வரலாமா, அப்படி 2.0 கொண்டு வந்தால் இன்னும் என்னெல்லாம் நம்ம இதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம், ஸோ எதெல்லாம் நம்ம பண்ணது சோஃபார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இல்லை வாட் ஆர் ஆல் ஷுட் பி சேஞ்ச் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க்கோடு சேர்ந்து அனௌன்ஸ் பண்ண மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுமினேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் அட்டல் புஜல் யோஜனாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ல்டு பேங்க்கோட சப்போர்ட்டோடு லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 50-50 பேசிஸில் இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவ்வளோவும் வேர்ல்டு பேங்க் 50% பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஸ்கீம் வந்து 6,000 crore ஒதுக்கி அதில் 3,000 லோன் ஃப்ரம் வேர்ல்டு பேங்க், 3,000 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த major thing here. So institutional framework for ground water data monitoring, அது ரிலேட்டடான டிஸ்க்ளோஷர் இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் சி அப்கமிங் பார்லிமெண்ட்ரி செஷனில் மேபி இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஒரு ஸ்டீரிங் கமிட்டி வச்சு பார்த்துருக்காங்கன்னா ஒன்று தே மைட் அனௌன்ஸ் 2.0, இல்லைன்னா இதில் உள்ள நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு புது ஸ்கீமாக கூட தே கேன் சேஞ்ச். ஸோ லெட்ஸ் சி தட் லேட்டர். இப்போ என்னதுன்னா யூபிஎஸ் அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் வந்துடுச்சு. என்பிஎஸ்னு ஒன்று இருக்குது, யூபிஎஸ்னு ஒன்று இருக்குது. ஓபிஎஸ் இஸ் த ஃபேவரட் ஸ்கீம் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா அதில் வந்து எம்ப்ளாயர்ஸ் டோன்ட் ஹாவ் டு கான்ட்ரிபியூட் எனிதிங், எல்லாமே வந்து முதலாளிகள் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் ஈவன் த கவர்மெண்ட். ஸோ அப்படி இருந்த ஒன்றை வந்து மாற்றி யூபிஎஸ் என்பிஎஸ்னு கொண்டு வந்துட்டாங்களே. என்பிஎஸ்க்கு அப்புறம் தான் யூபிஎஸ் இஸ் த ரீசென்ட்லி லான்ச்டு ஒன். இப்போ என்ன எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் நினைக்கிறாங்க, நான் வேலை விட்டு போனதுக்கப்புறமும் பென்ஷன் வரும், அதுதான் யூபிஎஸோட பெனிஃபிட். நான் இறந்தே போனாலும் என்னோட ஃபேமிலிக்கு அந்த பென்ஷன் போய் சேரும், அட்லீஸ்ட் half ஆஃப் த ப்ரைஸ். ஸோ அதனால தான் ஓபிஎஸ் இஸ் த ஃபேவரட் ஒன் ஃபார் எம்ப்ளாயர்ஸ். ஸோ எம்ப்ளாயீஸ், ஐயோ ஏன் இப்படி குழப்பேன், அதாவது நம்ம வேலை ஆட்களுக்கு ஓபிஎஸ் இஸ் த ஃபேவரட் ஒன். பட் எம்ப்ளாயர்ஸ்க்கு எஸ்பெஷலி கவர்மெண்ட்டுக்கு வந்து என்பிஎஸ் வில் பி த ஃபேவரட் பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் டு கான்ட்ரிபியூட் எனிதிங் ஆர் half ஆஃப் த திங் ஹேஸ் டு பி கான்ட்ரிபியூட்டட் பை தெம். யூபிஎஸ்சில் வந்து 2 பேரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆர் த எக்ஸ்ட்ரா ஒரு சில பர்க்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னமுமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் மக்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு மக்கள் யோசிக்கிறதுனால அதில் இருக்க ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனை மட்டும் யூபிஎஸ்லேயும் நாங்கள் ஆட் பண்ணுறோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, இன் கேஸ் ஆஃப் டெத் அண்ட் டிசேபிள்மெண்ட் வைல் அண்ட் சர்வீசஸ் பென்ஷன் போய் ஃபேமிலிக்கு சேருமா, அதை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் திங்னால தான் ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டது. பென்ஷன் வேணும் அண்ட் நான் இறந்ததுக்கப்புறமும் என்னோடய ஃபேமிலிக்கு அந்த பென்ஷனில் அட்லீஸ்ட் பாதியாவது போய் சேரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொண்டு வந்தாங்க. தோ இது எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அட்டல் பென்ஷன் யோஜனா நிறைய புது பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் தே வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த யூபிஎஸ்சில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ, பிகாஸ் 2003க்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் ஆட் ஆன யாருக்கும் ஓபிஎஸ் ஸ்கீம் வில் நாட் பி எலிஜிபிள். பட் சர்டன் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சர்டன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஓபிஎஸ் தான் இன்னும் அடாப்ட் பண்ணதுனால சில ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தே கேன் கோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒன்லி ஆஃப்டர் 2003க்கு அப்புறம் ஜாயின் பண்ண யாருக்குமே ஓபிஎஸ் வில் நாட் பி
எலிஜிபிள். என்பிஎஸ்ஸு யூபிஎஸ் இது ரெண்டில் ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ யூபிஎஸ் எடுத்துக்கிட்ட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஓபிஎஸோட இந்த ஒரு பெனிஃபிட்டான ஒரு வேளை சர்வீசஸில் இருக்கும்போது இறந்து போனாலோ இல்லை ஏதாவது ஒரு டிசேபிள்மெண்ட் இருந்தாலோ அவங்க ஃபேமிலிக்கு அந்த பெனிஃபிட் போய் சேரும் இல்லையா, பென்ஷன் பெனிஃபிட், அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணலான்னு இருக்கோன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூபிஎஸ் வில் பி ஆஃபரிங் ஃப்ரம் April 1, 2025. ஸோ டேக்ஸ்லேயும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, பென்ஷன்லேயும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரீசெண்டாக ஆர்பிஐயோட ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா ஃபினான்சஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்பிஐ ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் தே கிரிட்டிசைஸ்டு தட் லிமிட்டட் ஓன் சோர்ஸ் ஓஎஸ்ஆர் ஓன் சோர்ஸ் ரெவன்யூ வந்து இருக்குது ஃபார் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. அவங்களோட ஓன் சோர்ஸ் ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்லி 1.1% ஆஃப் த ஓவரால் ரெவன்யூ ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் ஓன் சோர்ஸ் ரெவன்யூ. ஸோ அந்த ஓன் சோர்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அவங்களும் வந்து கிரவுண்ட் லெவலில் கவர்மெண்ட்டை யோசிச்சு இல்லாமல் தே கேன் ஆல்சோ ரிலை ஆன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ், ஃபீஸ், ஃபைன்ஸ் இதில் எல்லாத்தையும் ரிலை ஆகி நிறைய விஷயங்கள் வந்து இன் ரிட்டன் மக்களுக்கு பண்ண முடியுன்றதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை விட்டுருங்க. இப்போது இதை வந்து ஓன் சோர்ஸ் ரெவன்யூவை அதிகப்படுத்தணுன்றது தெரிஞ்சிச்சா. ஸோ இந்த ஓன் சோர்ஸ் ரெவன்யூவை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜோட பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஓன் சோர்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்துக்கு தே ஆர் கோயிங் டு ட்ரெயின். அது யாருன்னா IIM அகமதாபாத். ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க பஞ்சாயத்துக்கு ஓன் சோர்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அண்ட் IIM ஹைதராபாத் தான் ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ் அவங்கள வந்து ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓன் சோர்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ராஷ்ட்ரம் கரம் ஸ்வராஜ் அபியான் மூலயமா தே ஆர் கோயிங் டு ஜென்ரேட் ஓன் சோர்ஸ் ஃபண்ட். ஸோ இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ்னால அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ கெப்பாசிட்டி பில்டிங், ட்ரைனிங், டிஜிட்டல் எனேபிள்மெண்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து தே ஆர் கெட்டிங் ட்ரைனிங். டிஜிட்டல் டேக்ஸ் கலெக்ஷன் போர்ட்டல் வந்து ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒரு ஹோம்மே ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டியிருக்கணும், கட்டலைன்னா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டலைசேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அது இன்டெகிரேட் ஆச்சு அப்படின்னா ஓன் சோர்ஸ் ரெவன்யூ ஃபார் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி மோர். ஸோ இப்போது வந்து இந்த நியூஸ் இப்போ ஏன் வீடியோ பார்க்கணும், ஏன்னா இன்றைக்கி ஐ saw a comment that there was a comment, நான் வந்து குவிஸ் மட்டும் படிக்கணுமா, 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் படித்தாலே போதுமா, ஆர் யூடியூப் CA வீடியோஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் படிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு there was a comment saying யூடியூப் வீடியோஸ் ப்ளஸ் குவிஸ்ன்னு. பட் அவ்வளோதான். அப்போது எவ்வளோ படிக்கிறது, குவிஸ்தே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவிஸ் இஸ் அ ப்ராக்டிஸ் ஏரியா. நீங்கள் படிக்கிறது அப்படின்றது வந்து டெய்லி CA வீடியோ பார்த்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிறத பக்கத்தில் வச்சுட்டு யூ ஹாவ் டு ரீட் ஒன்ஸ் அண்ட் அது தெரியறதுக்காக, அது என்ன நியூஸ்ன்னு தெரியறதுக்காக யூ ஹாவ் டு வாட்ச் த வீடியோ. ஏன்னா இப்போ நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இது ட்ரைனிங் ஃபார் ட்ரைனர்ஸ்ன்ற ப்ரோக்ராம் கீழே ஓன் சோர்ஸ் ரெவன்யூ பஞ்சாயத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக IIM அவங்களோட சேர்ந்து தே ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ்ன்னு மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி RBI ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டோட பேர் இது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்றத வீடியோஸில் மட்டும்தான் தெரியும். ஸோ யூ வில் கெட் அ கிளியர் ஃபவுண்டேஷன் வை திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு, எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது. இது தெரியணுன்னா வீடியோ பார்க்கணும்ல. ஸோ எல்லாமே வெப்சைட்டில் இருக்காது. எக்ஸ்ப்ளனேஷன் வில் பி இன் வீடியோ. அந்த வீடியோ அதுக்கு தான் பார்க்கணுன்றது. ஸோ தேட் யூ வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா இந்த CA எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு போய் டெஸ்ட் பண்ணுற ஏரியா தான் குவிஸ்ஸு. அந்த குவிஸ்ஸுமே எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ படிக்கிறது ஃபுல்லாக நம்ம படிச்சிடணும், ஒரு தடவை ரீட் பண்ணிடணும், அதை ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை போய் குவிஸ்ஸில் போடும்போது என்னால் என் மைண்ட் அதை ரீகால் பண்ணி அதை ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுற ஏரியா தான் குவிஸ். குவிஸை படிக்கிற ஏரியாவை எப்போவுமே வச்சுக்காதீங்க. தட் இஸ் அ லாஸ்ட் திங் டு டூ. ஒருவேளை நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் வந்து அதை தற்செயலாக கிளியர் பண்ண ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களாம் இருப்பாங்க இல்லையா, திடீர் கிளியர் பீப்புள், அவங்களுக்கு தான் குவிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸு
ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மெயின்ஸுக்கு ரெடியே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குவிஸ் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் ரிலை மோர் ஆன் குவிஸ் ஒன்லி. ஸோ மேக் யூஸ் ஆஃப் போத் த திங்ஸ் டு. இட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் ஐ ஹோப் you understand everything, and edavadhu doubt irundhuchna do comment in the comment section below, and thank you for listening, and make use of the link in the description and in the pinned comment for bundle purchase. Thank you.